ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன். உன்னை நான் கொல்லாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயாங்கிற மாதிரி கதை தான். ஒரு பிரேக்கப் அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு சிக்மா கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு அது பிரேக்கப் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. சிக்மானா யார்? முக்கியமாக ரிலேஷன்ஷிப் ஓரியன்டில் சிக்மானா யாருன்னா அவங்க தான் ஒரு ஹெல்த்தி மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ். எல்லாரும் நம்மளை தப்பாக பார்க்கும்போது, எல்லாரும் நம்மளை புரிஞ்சிக்காமல் இருக்கும்போது, நம்மளை புரிஞ்சுக்கிற நம்மளோட யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸை, நம்மளோட யூனிக்கான கேரக்டரை அப்படியே அப்சர்வ் பண்ணுற எம்பத்தட்டிக்கல் ஓரியன்டான ஒரு சூப்பர் எம்பத்தை தான் நம்ம சிக்மா அப்படின்னு சொல்கிறோம். அவங்க நம்மளோட லைஃப்பில் வந்துட்டாங்கன்னா அதுக்கு மேலே ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு எதுவுமே தேவையில்லை. ஆக்சுவலி அவங்கள நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால் அவங்க நம்மளோட லைஃப்பில் ஒரு லாங் டைம், ஈவன் நம்மளுடைய ஒரு அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும், ஒரு பார்ட்னராக என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னராக வந்தாலும் கூட, என்னோடய ஜாப்லேயோ இல்லை முக்கியமாக என்னோடய ரிலேஷன்ஷிப்லேயோ எதுவாக இருந்தாலும் கூட அந்த மாதிரி பர்சன் என்னோடய லைஃப்பில் வந்துட்டாங்கன்னா அது சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நான் கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கான எமோஷன்ஸ் எல்லாமே, அது சம்மந்தப்பட்ட எமோஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்த அளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பொலைட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான், ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த சிக்மா பர்சனாலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது. அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்பொழுதுமே எல்லா விதமான நேரத்துலையுமே நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கங்கிறது உண்மை தான். பட் த சேம் டைம் நாம் ஏதாவது சேட்டை பண்ணுறோம், நாம் ஏதாவது ஓவராக இந்த ரிலேஷன்ஷிப்பை மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய முடிவு, நம்மக்கிட்டேருந்து பிரிஞ்சு போகணுங்கிற ஒரு பெரிய முடிவை அவர்கள் எடுப்பார்கள். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்படி ஒரு வேளை இருந்ததுன்னு சொன்னால் அதை முதலையே நம்மளால் அதை அசஸ் பண்ண முடியுமா? முதலே அதை கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணி, ஓகே இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணுறோம்ல, இதை தப்பெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திருத்திக்கிட்டு அந்த சிக்மா பர்சனாலிட்டியை கொஞ்சம் அட்வான்ஸாகவே நம்ம ஹோல்ட் பண்ண நினைக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை அவங்க அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும்னா நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எந்தெந்த சூழ்நிலைகளில் நம்ம என்னென்ன பிஹேவியர் செஞ்சால் அவர்கள் நம்ம பிரேக்கப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துலாம். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோவை சொல்லிடுறேன். வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். சரியா, வாங்க நம்ம போய்டும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா த த்ரோயிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க வர்றாங்கங்கிறதுக்காக அவங்கக்கிட்ட எல்லா விதமான என்னுடைய சம்மந்தப்பட்ட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க மேலே நான் திணிக்க கூடாது. அப்படி திணிச்சேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு காலகட்டத்துக்கு மேலே அதையும் செய்வாங்க, சேர்த்துக்கிட்டு செய்யணும்னு செய்வாங்க. பட் அது அவங்களுக்கு ஒரு ஓவர்வெல்மிங் ஆகும், இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். நீங்கள் பக்கத்தில் வந்தாலும் ஐயோ ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளை சொல்ல போகிறாங்க, ஏதோ ஒரு வேலை வாங்க போகிறாங்க நம்மளை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தையும் அது ஏற்படுத்தும். அது ஆரம்ப கட்டத்தில் அது ஒரு ப்ரீச்சாக அது மாறும். அதுக்கப்புறம் அது பிரேக்கப் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தே ஃபீல் குவைட் பீன் யூஸ்ட். இல்லை, அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நம்மளை நினச்சிடுவாங்க, நம்ம அவங்கள யூஸ் பண்ணிக்கிறோன்னு நினச்சிடுவாங்கல்ல அவங்க. ஸோ என்றைக்குமே நம்மளுடைய லைஃப் ஓரியன்டான ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிக்கிற அளவுக்கான எபிலிட்டியும் திறமையும் நமக்கு முதல்ல நாம் வளர்த்துக்கிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தலைமையில் போட்டுக்கிட்டு அந்த விஷயங்களை நம்ம செய்யணுமே தவிர ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஹோல்டராக நம்ம யூஸ் பண்ணிட முடியாது. அவங்க நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியினுடைய போர்ட்டர் கிடையாது. ஓகே, அவங்க நம்ம கூட சேர்ந்து வாழக்கூடியவங்க, வாழ வந்தவங்க. அவங்க நமக்காகவே அப்படி அவதாரம் எடுத்து வந்தவங்கலாம் கிடையாது. நம்ம என்ன வேணாலும் செய்வோம், அவங்க அதை ஏற்றுக்கிட்டு அவங்க இருப்பாங்கன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. ஸோ நம்மளோட லைஃப் சம்மந்தப்பட்ட, நம்மளுடைய ஆம்பிஷன் சம்மந்தப்பட்ட, கெரியர் சம்மந்தப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் நாம் தான் பார்த்துக்கணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். அப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஓகே, டிஃபென்சிவ். எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் ஆர்குமெண்டேட்டிவாகவே நம்ம பேசுகிறது. ஒரு விஷயத்தை எதுக்காக அவங்க சொல்ல வர்றாங்கங்கிறத நம்ம புரிஞ்சிக்காமல் உடனே அதை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறது. இல்லை அப்படிலாம் கிடையாது, இல்லை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, இல்லை என்னை பற்றி நீ நினைக்கிறது இந்த விஷயத்தில் நீ தப்பு, இப்படி தப்பு அப்படி தப்புன்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு சொல்ல வராங்கங்கிறத அதை கேட்குறதுக்கு முன்னாடியே உடனே நம்ம டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறது. அதே மாதிரி நம்மளுடைய விஷயங்களில் நம்ம சம்மந்தப்பட்ட பர்சனலான விஷயங்களை பெரிய அளவில் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் ரொம்ப ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கிறது. நான் எதுக்காக இதை பண்ணுறேன், எதுக்காக அதை பண்ணுறேன், என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, என்னுடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது என்ன, நான் ரொம்ப ரொம்ப லாயலாக இல்லாமல் ரொம்ப டிஃபென்சிவாக நம்ம இருக்கிறது. அப்படி இருந்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா நம்ம கூட ஒரு கனெக்ஷன் ஃபீலிங்கே வராது, ஒரு கனெக்டடாகவே அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. எமோஷ்னலி ரொம்ப கனெக்டடாக யார் ஒருத்தவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்க நமக்காக இன்னும் நம்மளை எக்ஸாக்டாக நம்ம யார் என்ன ஏதி வரோங்கிறத புரிஞ்சிக்க முடியும்.
நம்ம எமோஷன்ஸை அவங்க புரிஞ்சிக்க முடியும். அப்படி எக்ஸாக்டாக நம்மளோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு தேவையான சப்போர்ட்டை நமக்கு கொடுக்க முடியும். அப்படி சப்போர்ட் கொடுத்தா தான் நாமளும் வந்து ரொம்ப என்ன செய்வோம், ரொம்ப வந்து அந்த எமோஷனல் ரெகக்னைஸ்டாக ஃபீல் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தேவையான கேர் அண்ட் சப்போர்ட்டையும் கொடுப்போம். அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ரொம்ப டிஃபென்சிவாக ஆரம்ப காலகட்டத்திலே இருந்தோம்னா அவங்களும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுவாங்கன்னா அவங்களும் டிஃபென்சிவாக இருப்பாங்க. ஆமாம், நீ தான் எதையும் சொல்ல மாட்டேங்கிற, நான் எதுக்கு உன்ட்ட எல்லாத்தையும் சொல்லணும் நடப்பாங்கல்ல, நினைக்க தோணும்ல. ஒரு டிட் ஃபார் டேட் மாதிரி அப்புறம் அது போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ரொம்ப நேரம் வந்து நாமளும் அவங்களும் சேர்ந்துருப்போம், அதாவது உட்காந்துருப்போம், 2 பேரும் உட்காந்துருப்போம், பட் வந்து எதையுமே பேச மாட்டோம். அப்படியே ரொம்ப அமைதியே நம்மளுடைய நிலைகளாக மாறும். ஏன்னா நானும் ரொம்ப அப்படியே இறுக்கமாக டிஃபென்சிவாக இருந்துட்டேன், அவங்களும் டிஃபென்சிவாக இருந்துட்டாங்க. என்ன அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே போகாது, நீடிக்காது, அது பிரேக்கப் ஆகும். என்ன கடைசியாக மீட் பண்ணக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப தொலைவில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, ஜஸ்டிஃபிகேஷன். எதுக்கு எடுத்தாலும் நாம் செய்யக்கூடியது லாஜிக்கலி நமக்கே தவறுன்னு தெரிஞ்சாலும் கூட அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக அந்த நேரத்தில் ஏதோ செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் வந்து அவங்கக்கிட்ட காப்பாற்றிக்கணுங்கிற அடிப்படையில் அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் நம்மளுடைய தவறுகளை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு முன்னாடி தவறுகள்லாம் ஏன் பண்ண, அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கால சூழ்நிலை, வேறு வழி இல்லை. அப்புறம் அதை ஏன் பண்ணேன், அது வந்து அந்த அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்னால் நான் பண்ணேன், அவங்க சொன்னதுனால பண்ணேன், அந்த அன்பால் பண்ணேன், இப்படி பண்ணேன், இதுதான் என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உண்மையிலே நம்ம தவறு பண்ணியிருப்போம். அந்த தவறு அப்படியே ரொம்ப பெரிய நாம் வந்து நாமெல்லாம் ரொம்ப புனிதமான ஆட்கள், பட் தவறு ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளை காட்டிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது. நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னை கடவுளாக்குகிறேன் அப்படிங்கிற வசனம்லாம் பேசுறது. நீ தப்பு பண்ணிட்டேன்னா மன்னிப்பு கேளு, அது என்ன கதை? இது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். தப்பு பண்ணிட்டேன்னா அந்த தப்பை முதல்ல நம்ம சொல்கிற அளவுக்கான தைரியங்கிறது இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஓப்பன்னஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அந்தளவுக்கு அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். அந்தளவுக்கு அவங்களையும் நம்ம அலோவ் பண்ணியிருக்கணும். ஆமாம், யாருக்கிட்டையும் சொல்லலாம், அவங்ககிட்ட சொல்கிறேன், இது நடந்தது உண்மைதான். அது கரண்ட் இஷ்யூவில் இருக்கும்போது, அது ஒரு வேளை கரண்ட் இஷ்யூவில் வரும்போது அது வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பாஸ்டில் நடந்த தவறுகளாக எல்லாத்தையும் போய் உட்காந்துட்டு பாவம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஓகே, அது ப்ரெசென்ட்டில் நடக்குது, ஏதோ ஒரு விஷயங்கள் வருதுன்னா, ரொம்ப அட்வான்ஸில் வந்து இது மாதிரி வரப்போகுதுன்னா உடனே நம்ம சொல்லிடுறது நல்லது. ஆமாம், இந்த தப்பு நடந்தது, இப்போலாம் நடந்தது தான், இது நான் மனுஷன் தானே, கொஞ்சம் பாரு, கன்சிடர் பண்ணு, டேக் யுவர் டைம் அப்படிங்கிற மாதிரி நாம் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ப்ரொலாங் கான்ஃப்ளிக்ட். அதோட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம தப்பு செஞ்ச உடனே வந்து அதை மன்னிப்புன்னு கேட்டதுக்கப்புறம் ஏதோ சும்மா அப்படியே மேலோட்டமாக அதை சொல்லிவிட்டு அப்படியே மன்னிப்பு கேட்டு உடனே வந்து இது நீ என்னை மன்னித்து தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து கம்பல் பண்ணக்கூடாது. அவங்க கடவுளை கம்பல் பண்ணுற மாதிரி நீ மரியாதையை மன்னிச்சிடு, இல்லைனா வேறு மாதிரி ஆகிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நீ என்னை மன்னிச்சு தான் அவனை மன்னிக்க மாட்டியா, இதை மன்னிக்க மாட்டியா, இப்படி நடந்துக்கிறியே, அப்படி நடந்துக்கிறியே, அதை பண்ணுறியே, இதை பண்ணுறியே, நம்ம உட்காந்துட்டு அப்செஷனில் போயிடக்கூடாது. நம்ம அந்த ஃபியர் இருந்ததுன்னு சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளால் கொண்டு போக முடியாது. கேட்டோமா விட்டுறணும், அவங்க வரட்டும், என்ன இப்போ அவசரம், என்ன பெரிய அப்படியே இதான் நீ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல, நீ தப்பு செஞ்சால் உடனே அவனை மன்னிச்சே ஆகணுமா, அவனைய அப்படிலாம் கிடையாது. we need to be very quiet. என்ன அதனால் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது ப்ரொலாங் கான்ஃப்ளிக்ட். ஒரு பிரச்சனையை ஜவ்வாக இழுக்கிறது, போட்டு இழுன்னு இழுத்து அந்த பிரச்சனையை போட்டு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி வந்தாலே இதைத்தான் பேச போகிறாங்க, இந்த பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறாங்க. நேற்று நடந்த பிரச்சனை என்ற இதனுடைய சம்மந்தப்பட்டு போன வருடம் நடந்த பிரச்சனை என்ன, 6 மாதத்துக்குள் நடந்தது என்ன, இதனுடைய அப்டேட் என்ன, அதை என்ன இதை என்னன்னு போட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு பிரச்சனையை ரொம்ப லாங் டைமில் அந்த கான்ஃப்ளிக்டை இழுத்துட்டு போய் ஒரு கம்யூனிகேஷன் கேப் வருதுன்னா அதை அப்படியே ஷார்ட் டைமாக வந்து அதை வந்து டக்குன்னு முடிக்க பார்க்கணும். அது எப்படி முடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு அது என்ன கேட்குதோ அந்த விஷயங்களை கொடுத்துட்டு அதை அப்படியே முடிக்க பார்க்கணும். அதை ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள அந்த பிரச்சனைக்கான தீர்வு வரணும். ஒருவேளை உங்களுக்குள்ளே பேசி அந்த பிரச்சனைக்கான தீர்வு வரலைன்னா கம் ஃபார் த கப்புள் கவுன்சிலிங் லைக் தட். நீங்கள் 2 பேரும், நீங்கள் ஈவன் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் வரலாம். ஓகே, ஒரு டுவல் கவுன்சிலிங்காக நம்ம வி கேன் ஆர்கனைஸ். அதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா சைக்காலஜிக்கல் ஓரியன்டாக ஒரு ஸ்கேன் பண்ணி நம்ம பார்க்கலாம். விச் மீன்ஸ் சைக்காலஜி ஓரியன்டாக நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர், யார் மேலே தப்பு செஞ்சதுங்கிறது. அந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரணும். நம்ம மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிவிட்டு எஸ் என் மேலே தவறு இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை தான், இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், ஃபைன், இது எப்படிப்பட்ட தவறுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை வந்து இது பண்ணணும். தட்ஸ் அ மேட்டர். ஓகே,
தவறுகள் எல்லாமே மன்னிக்கப்படணுங்கிற அவசியம் இல்லை. அது தண்டனைக்கும் உட்படுத்தப்படலாம். அந்த தண்டனைகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பரவாயில்ல, வேறு வழியே இல்லை. இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இன்னும் கான்ஃப்ளிக்ட்டை கொடுத்துரும். ஸோ ஒரு ப்ரொலாங் கான்ஃப்ளிக்ட்டை வந்து பிடிச்சி நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப்புங்கிறது நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காகவும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் தவிர நம்மளோட இன்செக்யூரிட்டியை வந்து சரி பண்ணக்கூடிய அது ஒரு மருந்து கிடையாது. அது 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க ஒன்றும் உங்களுக்கு மருத்துவர் கிடையாது. உட்காந்து பொழுதன்னைக்கு உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன, அவங்க வாழ வந்திருக்காங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? டிமாண்ட் டு அக்செப்ட். எதுக்கு எடுத்தாலும் என்னை நீ அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொல்கிறது. நம்ம என்ன வேணாலும் செய்யணும், அந்த விஷயங்களை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் அஸ் வாட் ஐ எம் அப்படிங்கன்னு. அப்படி யாராலையுமே வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு 100% அக்செப்ட் பண்ண முடியாது. ஒரு 80% அக்செப்ட் பண்ணுவாங்க, 60% அக்செப்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான் முடியும். அந்த 60-50 எல்லாம் கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க கூட நம்மளால் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ஷன் ஏற்படுத்த முடியாது, லாங் டைம் போக முடியாது. என்னுடைய கேரக்டரு, என்னுடைய பிஹேவியர், என்னுடைய டேஸ்ட்டு அது ஒரு வேறு மாதிரி இருக்கலாம், அவங்களுக்கு அது வேறு மாதிரி இருக்கலாம். சின்ன சின்ன தவறுகளை கண்டிப்பாக எல்லோரும் பண்ணிப்பாங்க. பட் பெரிய பெரிய தவறுகள் பண்ணிட்டு வந்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும்னா கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டாங்க. அது ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நான் என்ன வேணாலும் செய்வேன், என்னை வந்து அப்படியே நீ ஏற்றுக்கணும், என்னை வந்து எந்த குறையும் சொல்லக்கூடாது, என்னை நீ மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது, நான் மாற மாட்டேன் அப்படிங்கிற ஒரு அடமெண்ட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக சிக்மாவோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு செட் ஆகாது. சும்மா அந்த பர்சனை வந்து நீ இப்படி நினச்சிப்பாரு அப்படி நினச்சிப்பாருன்னா அப்படியே சுத்தலை விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் செட் ஆகாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க முடிவு எடுப்பாங்க. சிக்மா திருப்பி அடித்தா எப்போ இருக்கும் தெரியும்ல? அப்படியே கட் டவுன் பண்ணிட்டு போனாங்கன்னா என்ன ஆனாலும் அவங்க நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது, என்ன பண்ணாலும் முடியாது. முதலே திருத்திக்கு பார்க்க வேண்டியிருக்கு, ரைட்? டிமாண்ட் ஆல் டைம் எம்பத்தி. ஆமாம், எப்போ பார்த்தாலும் இது ஒரு விஷயம். நாம் அவங்கள வந்து புரிஞ்சுக்கிறத விட அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிறோன்னு எப்போ பார்த்தாலும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பது. இதில் என்னை நீ புரிஞ்சுக்கிட்டியா, அதில் என்னை நீ புரிஞ்சுக்கிட்டியா, நான் ஏன் இப்படி பண்ணேங்கிறது தெரியுமா, நான் ஏன் அப்படி பண்ணேங்கிறது தெரியுமா, அப்படின்ட்டு எப்பொழுதுமே அந்த எம்பத்தி தேடிக்கிட்டே இருக்கிறது. உண்மையிலேயே எல்லாரும் எல்லா மனுஷங்களும் எல்லா நேரங்கள்லையும் எம்பத்தட்டிக்கலாக இருக்க முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த த்ரெட்டனிங் பேஸ்டாக வந்து அவங்களுக்குன்னு வாழ்க்கையில் வந்து சில பொறுப்புகள் இருக்கும். நம்மளே எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நம்மளே எப்போயுமே கேர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கும், அந்த விஷயங்களை அவங்க பார்த்து தான் ஆகணும். நம்ம மட்டும் அவங்களோட லைஃப்குள்ளே இல்லை, ஏதோ ஒரு பாலைவனத்தில் 2 பேரும் உட்காந்துட்டு நம்ம ஒன்றும் இது பண்ணிடல. அவங்களுக்குன்னு ஒரு சோசியல் சர்க்கிள் இருக்குது, அவங்களுக்குன்னு அவங்களோட ரிலேஷன்ஷிப் சர்க்கிள் இருக்குது, அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க தானே, அவங்க சம்மந்தப்பட்ட அந்த சர்க்கிள் இருக்குது. சும்மா எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய இதை போய் எப்போ பார்த்தாலும் அதை முன்னாடி வச்சு ஒரு காம்படிஷன் மாதிரி ஏற்படுத்திகிட்டே இருக்கக்கூடாது. அவங்கள விட அவங்க உனக்கு முக்கியமாக, நான் உனக்கு முக்கியமாக, இவங்க உனக்கு முக்கியமாக, நான் உனக்கு முக்கியமாக, இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. எது முக்கியம்னா உண்மையிலேயே நீங்கள் முக்கியமான ஒரு ஆள் தான், அதில் மாற்றம் இல்லை. பட் சேம் டைம் அந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை அங்கே வந்து இருக்கலாம், அதை அவங்க சரி பண்ண போகலாம், அதுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு வேறு வாழ்க்கை இருக்குது, வேறு வழிகள் இருக்குது, மற்றபடி அவங்களுக்குன்னு சில பெயின் இருக்குது, சொல்ல முடியாத சில பெயின் இருக்கலாம். அந்த விஷயங்களை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, இட்ஸ் ஓகே. அவங்க இப்போ வந்துட்டாங்கல்ல, முதல்ல அது அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம்ல. ஆமாம் தானே? அதை அவங்க ட்ரை பண்ணி அதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கலாம். இப்போது அதே இதுக்கு நம்ம பழசை வந்து நம்ம கிளறுவானே. இப்போ அவங்க நல்லா தானே இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன, அது சம்மந்தப்பட்ட வழிகள் இருக்கலாம், இடையில அது வந்து போகலாம். அவங்களுக்கு கொஞ்சம் அது சம்மந்தப்பட்ட கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம். அது அவங்க ரொம்ப பேர் பண்ணி அதை வந்து ரிலேஷன்ஷிப்பில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாத அளவில் அவங்க வந்து வச்சுருக்காங்கல்ல. அவங்க உங்களை வந்து ஹார்ம்ஃபுல்லாக ஒன்றும் நடத்தலைல்ல. அவங்க உண்மையான செக்யூரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு தானே இருக்காங்க, போதும். அதுக்கு மேலே இது கேட்டுக்கிட்டு உண்மையான அன்பை உங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் அதை என்ஜாய் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. அப்புறம் என்ன, ஏன் இன்னும் எடுத்து ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட்னா யூ நீட் டு கோ ஃபார் அ கவுன்சிலிங். உட்காந்து அவங்களே டிமாண்ட் பண்ணணும் நம்ம இல்லை. ஸோ எப்பொழுதுமே எல்லா விதமான நேரங்கள்லையும் நமக்கு எம்பத்தட்டிக்கலாக எல்லா விதமான நேரங்கள்லையும் நம்மளை கேர் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நாம் நினைக்கக்கூடாது. அவங்க அப்படியே விட்டுறணும், வரட்டும், என்ன இப்போ அவசரம், அவங்களுக்கு வேலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு வரட்டுமே. இப்போ என்ன, ஒரு பேலன்ஸ்டான ரிலேஷன்ஷிப்புங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நாட் ரொம்ப பயாஸ்டாக எனக்கு நிறையா இருக்கணும்னோ இல்லை அவங்களுக்கு ஓவர் கிவிங் பண்ணணும்னோ அப்படிலாம் கிடையாது. ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப சரியான ஒரு கான்ட்ரிபியூஷனை இருக்கணும். நாம் அவங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட இருந்து நம்மளும் ஓவர் சாக்ரிஃபைஸை எதிர்பார்க்கக்கூடாது. ஆமாம் தானே? டினைங் த எம்பத்தி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் அப்படியே ரொம்ப அசால்ட்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கேர்லெஸ்ஸாக வந்து மூவ் பண்ணிவிட்டு அவங்களோட எமோஷன்ஸ்லாம் அப்படியே அசால்ட்டாக போ அப்போ என்ன, அதனால் இதை விட நான்லாம் எப்போ பார்த்தாலும் அவங்களோட பெயினை வந்து சொல்லும்போது அவங்க இது பண்ணும்போது அதை அமைதியாக உட்காந்து ரொம்ப எம்பத்தட்டிக்கலாக அதை கேட்கணும். அவங்களுக்கு அந்த பெயின் எப்படி இருந்திருக்குங்கிறத நாம் வந்து கன்சியூம் பண்ணணும்.
எடுத்தோடனே நாங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து, இதை விட எனக்கு ரொம்ப பெரிய பெயின் இருக்குது. சில கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் அப்படி தான். எதை கேட்டாலும் அதுகளுக்கு அது ஒன்று சொல்லுங்க. அதுகளுக்கால முடியாது, அதனால் சும்மா இருக்க முடியாது. அதனால் எனக்கு வலிக்குதுன்னு சொன்னால், இதை விட ஒரு பெரிய பெயினை வந்து போன வாரம் அனுபவிச்சுட்டு வந்தேன், அதுக்கு என்ன பண்ணலாம், திருப்பி அனுபவிச்சுட்டு வா இப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்கக்கிட்ட வந்து இப்படி வந்து ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு வந்து அவங்களுடைய எம்பத்தட்டிக்கலாக அந்த ஒரு பெயினை நம்ம புரிஞ்சிக்காமல் அதை அப்படியே நார்மலைஸ் பண்ணி அதை அப்படியே நியூட்ரல் பண்ணி விட்டுறது. இப்படி செய்யவே கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? நமக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆதங்கம், என்னோடய எமோஷன்ஸ்லாம் பல எமோஷன்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணாமல் இருந்தது, இப்போ தான் அது ரெகக்னைஸ் பண்ணப்படுதுங்கிற சந்தோஷமோ, ஒரு கட்டத்தில் அதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்குது, அது ரொம்ப ஏர்லியாக பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேங்கிற ஆதங்கம்லாம் நமக்கு இருக்குது தானே. பட் இப்போ வரைக்கும் ஒரு பர்சன் நம்ம கூட பழகிற ஒரு பர்சனோட எமோஷன்ஸுங்கிறது ரெகக்னைஸ் பண்ணப்படாமல் இருக்குது, அவங்களுக்கு தேவையான கேருங்கிறது வழங்கப்படாமல் இருக்குது, அவங்க எல்லா எஃபோர்ட் போட்டும் இன்னும் வந்து அவங்க வந்து யூஸ்டாக ஃபீல் பண்ணுறாங்களே. அப்போ அது காரணம் யார்? we need to take the responsibility on that, right? ஆமாவா? டிஸ்டர்பிங் இன் another dimension. அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அவங்களோட லைஃப்பில் மற்ற ஆஸ்பெக்ட்லாம் இருக்குல்ல, அவங்க வேலை இருக்குது, கெரியர் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்குல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சோஷியல் சர்க்கிள் இருக்குது, அது பண்ணித்தான் ஆகணும். சில நேரங்களில் அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து ஒரு ஓவர் டைம் வந்து அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே இருக்குது தானே செய்யுது. அதில் போய் நம்ம போய் தேவையில்லாமல் மூக்கு நுழைச்சி அதில் போய் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேங்கிற பேரில் அதில் போய் மூக்கு நுழைச்சி அதில் போய் உட்காந்து ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறது. நம்ம பெரிய ஜட்ஜ் மாதிரி இதெல்லாம் ஏன் பண்ணுறா, இதை பண்ணாத அதெல்லாம் நீ எது கேட்குற இல்லை, விட்டுரு. என்ன உனக்கு அவசரம்? ஏன் அப்படியே ஐயோ விட்டு போயிருமோன்னு ஏன் பயப்படுற? பயந்தா ஏன் ரிலேஷன்ஷிப்பில் வர்ற? இல்லை, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ல. விடு, அவங்க பார்க்கட்டும். அதை பார்த்துட்டு பொறுமையாக அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள்லாம் அதில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க ரொம்ப பொலைட்டாக அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்களோ ஹேண்டில் பண்ணுறது தப்பு இல்லை. உங்கள் மெச்சூரிட்டி லெவல் வேறு மாதிரி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ண அப்படிலாம் தேவையே இல்லை. அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அதை பண்ணட்டும். உங்கள் மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய் அட்வைஸ்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இங்கே ரிலேஷன்ஷிப்பு தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர ஸ்கூல் ட்ரைனிங்லாம் ஒன்றும் நடக்கலை. என்ன யாரும் உட்காந்துட்டு உங்கள் அட்வைஸ்லாம் யாரும் கேட்டுக்கல. அவங்க கேட்கும்போது நீங்கள் சொல்லுங்கள், அது போதும். சும்மா நம்மளை பெருசாக ஃபீல் பண்ணிக்க வேண்டாம். ஃபீல் பண்ணால் நம்ம போயிடும், அவ்வளோதான். இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் போயிடும். ஏன்னா ஸோ ரொம்ப அமைதியாக பொலைட்டாக அவங்க இதை பண்ணட்டும். அதுக்கான ஸ்பேஸை வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய மாற்றங்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு வரட்டும். எப்போ உங்ககிட்ட அவங்க கேள்வி கேட்க தயாராகிறாங்களோ அப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஆஸ்பெக்டை வந்து நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. புஷ் பண்ணக்கூடாது, இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். நீ இப்படி தான் செய்தாக வேண்டும் உடனே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. இன்றைக்கி நான் சொன்னேன், நாளைக்கு நீ எப்படி மாறி இருக்கேன்னு பார்க்கலாம். என்ன நாளைக்கு வந்து நான் சொன்னதெல்லாம் நீ கரெக்டாக செஞ்சிருக்கியா அப்படின்னு உட்காந்து செக் பண்ணுறது. நோ நீட். என்ன இது என்ன இதா? ஏன் ஒரு சங்கிலி கட்டிக்கிங்க 2 பேரும் கையில் இழுத்துட்டே தெரியுங்க. என்ன ஷுட் நாட் பி லைக் தேட். அது ஒரு கார்டியலான ரிலேஷன்ஷிப்புக்கு அது ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் அது வந்து ரொம்ப கெடுத்துடும். அதை விட்டுறணும். ஓகே. எமோஷ்னல் பயாஸ் இன் டெசிஷன். ஒரு டிசிஷனில் ஒரு சரியான ஒரு முடிவு அந்த சிச்சுவேஷன் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதே இல்லை. நம்மளோட எமோஷன்ஸுக்கு நமக்கு என்ன தோணுதோ அந்த ஒரு முடிவு எடுத்து வச்சிடுறது. அப்போ அது கண்டிப்பாக அகைன் அண்ட் அகைன் நம்மளோட லைஃப்பில் அது ஒரு கான்ஃப்ளிக்ட்டை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை, நம்ம எமோஷ்னலாக வந்து அதை வந்து அப்படியே ஒரு தலைபட்சமாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், அப்போ சிச்சுவேஷன் டிமாண்ட் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காமல் போயிட்டோம்னு சொன்னால், அவங்க என்ன எமோஷ்னலி ஃபீல் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்காமல் போயிட்டோம்னா அவங்க எப்படி நம்ம கூட இருப்பாங்க? நீங்கள் இந்த மாதிரி உங்கள் எமோஷன்ஸ்னால் முடிவெடுத்து நீங்கள் பிரச்சனை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. அவங்க எத்தனையோ தடவை அட்வைஸ் பண்ணாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்போ அவங்க கூட அவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும், உங்கள் கூட சேர்ந்து அந்த பிரச்சனை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கணும். அதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு சில வழிகள் இருக்குது. அதை டெக்னிக்கலாக அவங்க வந்து அதை செஞ்சு ஷார்ட் அவுட் பண்ணணுனாலும் அதை விட மாட்டீங்க. இல்லை, உடனே ஸ்டேட்டஸ் போட்டு இல்லை இன்டெரக்டாக எதையாவது ஒன்று போட்டு அவங்கள்ட்ட புஷ் பண்ணுவீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு பர்சன் அவங்க கூட வாங்கிட்டே இருக்கணுமா? என்னது இல்லை? ட்ரீட்டிங் அஸ் அ பஞ்ச் பேக் மாதிரி வந்து ஒரு பஞ்ச் பேக்குன்னு போட்டு பஞ்ச் பேக் இருக்குல்ல, அந்த பஞ்ச் பேக் மாதிரி வந்து போட்டுறது, அவங்கள வச்சுக்கிறது. என்னோடய எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கொட்டுவதற்கு, ஏன்னா எனக்கு தேவையான கேரை எல்லாத்தையும் பிடிச்சி இது பண்ணுறதுக்கு, எனக்கு எப்பப்பெல்லாம் என்னோடய லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகுதோ அப்போல்லாம் இங்கே வந்து சண்டை போடுறதுக்கு, திட்டுறதுக்கு, வையறதுக்கு, கோச்சிக்கிறதுக்கு, ஹேட்ரடாக ஃபீல் பண்ணுறதுக்கு, அப்புறம் திருப்பி மன்னிப்பு கேட்குறதுக்கு, அந்த மன்னிப்பை ஏற்றுக்கிறதுக்கு. என்ன நம்மளை உடனே மன்னிப்பு கேட்டவன் கடவுள் இல்லையா
அப்படின்னு நம்மளை வந்து கடவுளாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு, இப்படி எல்லா விதமான என்னோடய எமோஷன்ஸு என்னோடய விஷயத்துக்காகவே வந்து ஒரு பர்சனை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் அது எப்படி ரிலேஷன்ஷிப்பாக இருக்க முடியும்? அந்த பர்சன் எப்படி இருப்பாங்க? மற்றவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது உங்கள் மேலே ஒரு கோட் டிபெண்டன்சி இருந்தால் இருப்பாங்க. வேண்டாம், சிக்மா என்றைக்குமே இருக்க மாட்டாங்க. அவங்க கண்டிப்பாக அவங்க கலட்டி விட்டு போயிடுவாங்க. தேவையில்லாதது இல்லை. வாட் டு டூ? என்ன பண்ணலாம்? எமோஷ்னல் இன்டெலிஜென்ட், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாம் நம்மளுடைய எமோஷன்ஸை முதல்ல அமைதியாக உட்காந்து என்ன நம்ம யோசிக்கிறோம், ஏன் இப்படி பண்ணோம், நேற்று நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி கொண்டு போகிறோம், இது சரியா தப்பா அப்படின்னு கொஞ்சம் அமைதியாக உட்காந்து ஒரு ஜேர்னலைஸ் மாதிரி பண்ணி பாருங்கள். அதெல்லாம் எழுதுங்க உட்காந்து. இது ஓகே, இதுக்கப்புறம் இது ஏன் செஞ்சோம், அப்போ இது செய்யும்போது அவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க, இது சரியா, இது இப்படியே கண்டினியூவாக கொண்டு போயிட்டு இருந்தால் இது எங்கே போய் நிற்கும், இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்குள்ளே போட்டு நீங்கள் நிறைய குழப்பிங்க. தப்பே இல்லை. ஒரு தடவை நீங்கள் அதை வந்து ஒரு தங்கத்தை வந்து வாசி பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறத பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்மளுடைய எமோஷன்ஸ்லாம் கரெக்டாக அங்கே ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துதா இல்லையாங்கிறத பார்த்தா தானே தெரியும். இல்லை, வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? கெட் ரிவ்யூஸ். கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர்கிட்ட இருந்து, அந்த சிக்மா கிட்ட இருந்து என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரொம்ப ஓப்பனாக சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை, தப்பாக நினச்சிக்க மாட்டேன், பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இஃப் யூ ஃபீல் சம்திங் பேட் அபவுட் மீ ஜஸ்ட் டெல் மீ, நோ வரி. இல்லை, பாசிட்டிவ் மட்டும் கேட்டுட்டு போயிடக்கூடாதுல்ல, நெகட்டிவ் கேட்டு போகணும்ல, நெகட்டிவ் கேட்டால் திருத்திக்கணும்ல. அப்போ தானே அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஹோப் வரும். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்காக சில எஃபோர்ட் எடுக்கிறாங்க, சூப்பர்பா அப்படிங்கிற ஒரு ஹோப் அப்படி தானே அவங்களுக்கு வரும். அப்படி தானே? இல்லை, ரைட்? பி ஓப்பன் டு டாக். அவங்களுக்கு முதல்ல ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை முதல்ல எந்த முட்டாள்தனமான கருத்துக்களாக இருந்தாலும் பரவாயில்ல, உட்காந்துட்டு நீங்கள் ஒன்றும் பெரிய அறிவாளி மேலாம் காட்டிக்க வேணாம். அறிவாளி முட்டாள் இந்த கதையெல்லாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் அவுட் ஆகாது. எம்பத்தி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அமைதியாக கேளுங்க, அமைதியாக அவங்கள பேச விடுங்க, அமைதியாக அவங்க சில விஷயங்களை செய்ய விடுங்க, அவங்கள சிரிக்க விடுங்க, பழக விடுங்க, இன்னும் டீப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் போக விடுங்க, அவங்க சில முடிவுகளை எடுக்க விடுங்க. ஒன்றும் குடிமொழி போயிடாது. ஏன்னா கவுன்சிலிங் கேன் பி த பெஸ்ட் வே. இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களால் உங்களுக்குள்ளே அதை சரியாக தேட முடியல, இது பண்ண முடியல, நிறைய எமோஷனல் ஃபாக்காக இருக்குது, பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற அளவுக்கு இருந்ததுன்னா கம் ஃபார் அ கவுன்சிலிங். ஒரு செக்ஷன் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை மாற்றுறதுக்கு கண்டினியூஸாக நீங்கள் செஷன்ஸ் வந்தீங்கன்னா ஒரு சிபிடி மாதிரி காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி இருக்குது, டயலெக்டிக்கல் தெரப்பி, இந்த மாதிரி பல விதமான தெரப்பிஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகலாம். ஓகே, ஒரு வீக்லி ஒரு 2 செஷன் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஓகே, ஒரு வேலை பிரச்சனை இருந்ததுன்னா, இல்லை ஒரு வேலை நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அவங்கள எப்படி நம்ம டீல் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சரியா? வேறு என்ன? கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. ஓகே, வேறு என்ன? தட் இஸ் வாட்